நடிகை நயன்தாரா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டமே தனக்கு வேணாம் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் படப்பிடிப்பு தளத்திலேருந்து அவங்கள விரட்டி அடித்திருந்தார் இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நயன்தாரா இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு ஜோடியாக நடிப்பது மட்டும் இல்லாமல் சோலோ ஹீரோயினாகவும் கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தன்னை இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேணான்னு மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இவங்களுடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்தது. நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக வர இருக்கக்கூடிய திரைப்படம் டெஸ்ட். இந்த படத்தை நேரடியாக OTTயில் வெளியிடுறாங்க. மேலும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக பூஜை போட்டு துவங்கிச்சு. இதோட ராக்காயி, ஹாய், மண்ணாங்கட்டி, டியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு பல திரைப்படங்களை கைவசம் வச்சிருக்காங்க. தனது ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் மலையாளத்தில் நடித்து வந்த நயன்தாரா சரத்குமாரின் ஐயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய முதல் நாள் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட சம்பவம் குறித்து சரத்குமார் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார். ஐயா படத்தில் நயன்தாரா முதல் நாள் வரும்போது நயன்தாரா பயங்கர மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இறங்கினாங்க. ஹரி பார்த்துட்டு நயன்தாரா கூட்டிகிட்டு போயங்கையான்னு துரத்துறாரு. இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா, செட்டே ஆகாது அப்படின்னும் சாயங்காலம் காஸ்டியூம் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டாராம். இதை இப்போ சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார். என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சான். அந்த அளவுக்கு அவங்க மாடர்ன் உடையில் இறங்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லியிருந்தக்கூடிய கதை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதே தெரியலை அப்படின்றதுனால ஹரி அவர்கள் அவங்கள திருப்பி மறுபடியும் அனுப்பிட்டாரு அப்படின்னு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஐயா திரைப்படத்திற்கு அப்புறமாக மிகப்பெரிய அளவில் நிறைய திரைப்படங்களில் நடித்து இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பெயரோடு இருக்கிறாங்க. இவங்க விக்னேஷ் சிவன் அவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். டெஸ்ட் டியூப் மூலமாக 2 குழந்தைகளை பெற்றெடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் தனுஷ் அவர்கள் கூட இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டுருந்துச்சு. கூட இருக்கக்கூடிய எல்லார் கூடயுமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் இப்போ நீதிமன்றத்தில் நயன்தாரா அவர்கள் நல்லா நடிக்கணுன்றதுக்காக எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார் விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து இப்போ ஒரு வாக்குவாதம் செய்யப்பட்டிருக்கு. இவங்க தன்னுடைய பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆல்பத்தில் அந்த படத்தினுடைய காட்சிகளோ இல்லை அவங்க பாடல்கள் வரிகளோ உபயோகப்படுத்தணும் அப்படின்னா என்கிட்ட கேட்கணும். ஆனால் அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. நானும் ரவுடி தான் படத்தில் இருந்து 3 வினாடி கிளிப்பிங் எடுத்ததற்காக 10 கோடி வரைக்கும் தனுஷ் அவர்கள் அவரிடம் இழப்பீடு கேட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ நயன்தாரா அவர்கள் ஒரு இயக்குனரால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் ஷூட்டிங் சமயத்தில் அப்படின்னு எல்லோரும் பேசுகிறது தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நயன்தாரா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.